கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் கடந்து போன 9 மாதம் அளவும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தின் முதலாவது நாளை கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளில் அதை தியானித்து அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதாவது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தலைக்கும்படி செய்வதற்கு அவர் போதுமானவர். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்முடைய குடும்பத்தை தலைக்கும்படி செய்வேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர்கள் ஜீவித்தது நிமித்தம் அவருடைய குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் காணப்படும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம், தேவனுக்கு பயப்படும் பயம் அப்படின்னா என்ன என்பதை நாம் முதலாவது தியானிக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது தீமையான காரியத்தை, பொல்லாத காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அதாவது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேத வசனத்துல 128ஆம் சங்கீதத்துல, அதாவது ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய மனைவி எப்படி இருப்பாள், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து விவரமாக போடப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 128ஆம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு, அவனுடைய கடைசி பரியந்தம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதாவது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய கையின் பிரயாசத்தை அவன் மனமகிழ்வோடு சாப்பிடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். மனைவி, பிள்ளைகள் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு நாள் இல்ல, 2 நாள் அல்ல, ஜீவனுள்ள நாளளவும் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு பயப்பட்டு ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுடைய குடும்பம் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. வேதத்துல நிறைய பேருடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறி இருக்கிறது. அதுல நாம் இந்த நாளில 2
அதாவது 2 முக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம தியானித்து இந்த நாள்ல இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக நோவாவின் குடும்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஒரே ஒரு நோவா, அவர் வந்து நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து கர்த்தருக்கு பயப்பட்டது நிமித்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாம் நோவா செய்து முடித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நோவா கர்த்தருக்கு பயப்பட்டு இருக்கிற, எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற, அவன் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய குடும்பத்தை அவன் ரட்சித்துக் கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நோவா கர்த்தருக்கு பயந்து அவன் நீதிமானாய் வாழ்ந்தது நிமித்தம் அவனும் அவனுடைய குடும்பமும், அதாவது ஜல பிரளயத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய குடும்பத்தில் உள்ள 8 பேரையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து, அதாவது மிகுந்த பிரளயம் உலகத்தில் வந்தபோது தேவனாகிய கர்த்தர் அவர்களை பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். அதே போலதான் நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் உத்தமனாய் பொல்லாப்பை விட்டு விலகி தீமையை விட்டு விலகி நாம் நடக்கும்போது கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தை முழுவதும் அவர் பாதுகாப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஆதியாகம புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், அதாவது மிகுந்த ஜலப்பிரளயம், 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து ஒரு பெரிய வெள்ளம் வந்து எல்லா ஜனங்களும் மாண்டு போய்விட்டார்கள். அதுல அதாவது நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் 8 பேர் மாத்திரம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே சந்ததி பெருகிற்று என்று சொல்லி வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருத்தர் கூட நம்ம குடும்பத்துல ஒருவராக கர்த்தருக்கு நாம் மட்டும் என்னுடைய குடும்பத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாய் காணப்படுகிற, மகளாய் காணப்படுகிற, என்னுடைய குடும்பத்துல யாரும் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை என்று சொல்லி நீங்க நினைத்தாலும், ஒரே ஒரு நோவாவை நிமித்தம் தேவனாகிய கர்த்தருடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து அநேகர் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒரு அஸ்திபாரமாக கர்த்தரால் பயன்படுத்த முடியும். நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் தலை தோங்கும்படி செய்து அவர் மூலமாய் பூமியின் சந்ததியை பெருக பண்ணின தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய என்னுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு குடும்பத்தை நாம் வேத வசனத்துல வாசிக்கிறோம். வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவின் குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த கொர்நேலியோ அவன் தேவ பக்தி உள்ளவனாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்கிறவனாயும் இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவர்களாய் அநேகருக்கு நன்மை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு உத்தமனான கொர்நேலியாவின் குடும்பத்தை போல் நம்முடைய குடும்பம் காணப்பட்டால் கண்டிப்பா கொர்நேலியாவின் குடும்பத்துல நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் பிரத்யட்சமாய் பேசி அவர் மூலமாக அவருடைய குடும்பம் மூலமாக அவருடைய உறவின் முறையாருக்கும் சிநேகிதர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை, பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். நாம் அதாவது கொர்நேலியு போல தேவ பக்தி உள்ளவனாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் நாம் காணப்படும் போது கண்டிப்பாய் தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாய் நம்முடைய
குடும்பத்தின் மூலமாய் நம்முடைய உறவின் முறையார், நம்முடைய சிநேகிதர் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அதாவது தேவனுக்கு பயப்படும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தலைத்தோங்க செய்வதற்கு அவர் போதுமானவர். அவருடைய வசனம் அவர் உண்மையுள்ளதா இருக்கிறது. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கையின் பிரயாசம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும்படி செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வேத வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் இந்த வேத வசனத்தின் அதாவது ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். ஜெபத்தின் மூலமா நான் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தாவே ஸ்தோத்திர மாதத்தின் முதலாவது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை தலைத்தோங்கும்படி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சங்கீதம் 128 சொல்லி இருக்கிற பிரகாரமாய் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய கையின் பிரயாசம், எங்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரனுடைய ஜீவனால எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு விலகி ராஜா நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நோவாவின் குடும்பம் ஆண்டவரே, நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானா இருந்தது நிமித்தம் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அஸ்திபாரமான குடும்பமாய் மாறினது போல ஆண்டவரே கொர்நேலியுவின் குடும்பம் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பம் ஆண்டவரே அவருடைய உறவின் முறையாருக்கு சிநேகிதருக்கு ஆண்டவரே மாத்திரமல்ல புறஜாதிகள் அனைவருக்கும் ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாக ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டாக காணப்பட்டது போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களையும் கொர்நேலியுவின் குடும்பத்தை போல நீர் ஆசீர்வதிங்க. நீங்க கொடுத்த இந்த வேத வசனத்தின்படி எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் தலைக்கும்படி செய்து ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமையுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தலைக்கும்படி செய்வாராக. God bless you.